Welcome to Blue Stars online class account section. My dear students, now we are going to see the exercise number 6. Record the following transaction in the 3-column cash book of John. Date 2017 December 1st. Cash balance brought forward 12,600. Next, bank overdraft brought forward 36,000. Advance paid to petty cashier by check 3,000. Goods sold for cash 12,000. Dividend on shares collected by the bankers 1,000. Cash paid into bank 10,000. Interest charged by the bank for bank overdraft 1,500. Then check issued to Siddiq 8,000. Discount received from him 200. And 24th insurance claimed received by check and deposit into bank 17,000. Then 28 cash received from Bhaskar 15,000. Discount allowed to him 150. And last we can see 31st deposit into bank all cash exceeds of 18,600. இதில் மற்ற இதெல்லாமே எல்லா டிரான்சாக்ஷன் நம்ம பழைய மாதிரியே தான் போடுவோம், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் 3 column, 1 ஃபார் கேஷ், 1 ஃபார் பேங்க் அண்ட் 1 ஃபார் டிஸ்கவுண்ட். இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். செக்கும் இருக்குது, பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்குது. பேங்க் டிரான்சாக்ஷனாக இருந்தால் பேங்க்கில் போடணும், அதே மாதிரி கேஷ் டிரான்சாக்ஷனாக இருந்தால் கேஷில் போட போகிறோம். ஓகேவா? அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, ஆஸ் யூஷுவல் நம்ம போடுவோம். ஆனால் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ் ஆஃப் 18,600. அதாவது நம்ம கையில் எவ்வளோ லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கோ அதில் 18,600 மட்டும் கையில் வச்சுக்கணும். மிச்சம் எவ்வளோ இருந்தாலும் கொண்டு போய் பேங்க்கில் போட்டணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? டெபாசிட்டட் இன்டு பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ் ஆஃப் 18,600. அதாவது நம்ம லாஸ்ட்டாக நம்ம பேலன்ஸ் பார்க்கும்போது நம்ம கையில் எவ்வளோ இருந்தால் போதும், 18,600 ருபீஸ் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் இதோட ரூல். இந்த சம் இது ஒரே டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி நம்ம எப்பயுமே போடுற மாதிரி தான் போட போகிறோம். இப்போ நம்ம சம் போடலாமா? நீங்கள் அக்கௌண்ட்ஸ் போடும்போது எப்பயுமே சம் கையில் வச்சு தான் உங்களால் போட முடியும், சம் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்ஸ் போட முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையில் எப்பவுமே சம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பார்த்து என்ட்ரி போட ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இப்போ காலம் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்காக. நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரே காலத்தில் எழுதியிருக்கேன், அதாவது ஒரே பேஜில் எழுதியிருக்கேன். நீங்கள் எப்பயுமே டபுள் சைடு தான் எழுதணும், சிங்கிள் சைடு எழுதக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கலாம். இது யாரோட புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜானோட புக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த புக் ஆஃப் இன் தி புக்ஸ் ஆஃப் ஜான், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் புக். ஓகேவா? கேஷ் புக்குன்னு எதுனா போதும், பட் நமக்கு இங்கே 3 column கேஷ் புக்னால் நம்ம ஒரு ஹெட்டிங்கில் போட்டுக்கலாம், 3 column போட்டுக்கலாம் தெரியறதுக்காக. 3 columns. ஓகேங்களா? உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், இந்த டேட்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒவ்வொரு சம்மும் போடும்போது நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் எழுதி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ரெசிப்ட்ஸ் எழுதுகிறோம். இங்கே நான் எல்எஃப் காலம் ஆர்என் காலத்தை நான் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இடம் இங்கே பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்எஃப் போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுட். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஷ் எழுதுவோம், அப்புறம் பேங்க் எழுதுவோம். இங்கே ஆர்என் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் அதுமாதிரி பாருங்கள், இங்கே டேட் போட்டிருக்கேன். இது பேமெண்ட் சைடு, பேமெண்ட்ஸ் போட்டுப்போம். இங்கே விஎன் தட் இஸ் வவுச்சர் நம்பர் போடுவோம். நெக்ஸ்ட் எல்எஃப் போடுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேவா? இங்கே கேஷ் போடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பேங்க் காலம் போட்டுப்போம். இது கிரெடிட் சைடு உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி இது டெபிட் சைடு உங்களுக்கு தெரியும்.
ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன என்ட்ரின்னு பாருங்கள். அந்த என்ட்ரியை ஃபஸ்ட்டு போடலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி பாருங்கள், 2017, அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 2017 போட்டுரும். டிசம்பர் 1, ஸோ December 1 அப்படின்னு போட்டுரும். கேஷ் பேலன்ஸ் ப்ராட் ஃபார்வர்ட், ப்ராட் டவுன்னாலும் சரி, ப்ராட் ஃபார்வர்டும் சரி, கேஷ் இன் ஹேண்டுனாலும் சரி, இது எல்லாமே பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான் எழுதுவோம். ஓகேவா? எப்பயுமே கேஷ் புக்கில் பேலன்ஸ் ப்ராட் டவுன் டெபிட் சைடு தான் வரும், அது கிரெடிட் சைடு வராது. ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு நான் போட்டுறேன். கேஷில் பார்த்தீங்கன்னா 12,600 இருக்குது. ஸோ 12,600 நான் கேஷில் போட்டுட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஃபார்வர்ட், ப்ராட் ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம். பேங்க்கில் ஓவர் டிராஃப்ட் இருக்குது. ஓவர் டிராஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் ஆல்வேஸ் என்னது, அது கிரெடிட் இல்லையா, லைபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ என்ன சைடு காட்டுறது, பேலன்ஸ் ப்ராட்னு எப்பவுமே கிரெடிட் சைடு தான் காட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதே டிசம்பரில் பேங்க்கில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பை பேலன்ஸ் என்னென்னு போடுவோம், ப்ராட் டவுன் போட்டுட்டு பேங்க்கில் பேங்க் காலத்தில் 36,000 போடணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் டிரான்சாக்ஷன், ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பெய்ட் டு பெட்டி கேஷியர் பை செக். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பேமெண்ட் சைடில் இங்கே பாருங்கள், இது பேமெண்ட் சைடு. பேமெண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், பெட்டி கேஷியருக்கு பே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பெட்டி கேஷியர்னு எழுதிப்போம். எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், பை செக்குன்னு சொன்னால பேங்க்கில் என்ட்ரி போடுறோம் 3,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட் சோல்டு ஃபார் கேஷ், இது என்னது, ரெசிப்ட். ஆமாவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், ரெசிப்ட் சைடில் எடுத்துக்கிட்டேன். ரெசிப்ட் சைடில் தட் இஸ் December 5 to சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு காமிச்சிரும். காமிச்சிட்டு கேஷ்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ 12,000 கேஷில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவிடெண்ட் ஆன் ஷேர் கலெக்டட் பை த பேங்கர்ஸ் சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன அர்த்தம், டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்கிற ஒரு ஷேர் கிடைக்கிற இதுதான் வந்து டிவிடெண்ட். ஸோ இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே டைரெக்டாக பேங்க்கில் தான் பே பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா, பேங்க் ரிசீவ் பண்ணுது. இது கேஷ் ரிசீவ் பண்ணல, யார் ரிசீவ் பண்ணுறா, பேங்க் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ டிவிடெண்ட் ஆன் ஷேர் அப்படின்னு போட்டுட்டு டு டிவிடெண்ட் தான் போதும். ஸோ டிவிடெண்ட் போட்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே டிவிடெண்ட் ஆன் ஷேர் கலெக்டட் பை த பேங்க்னு சொல்லிட்டு 1,000 rupees சொல்லியிருக்காங்க. நான் பேங்க் காலத்தில் 1,000 போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தட் இஸ் டேட் 13 பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்ட் இன்டு பேங்க். கேஷ் பெய்ட் இன்டு பேங்க்னு இருக்குது. பேமெண்ட், பெய்ட்னாவே பேமெண்ட். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 13th அன்னைக்கு எங்கே பே பண்ணுறோம், பேங்க்குக்கு பே பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுப்போம். போட்டுட்டு எப்படி கொடுக்குறோம், தட் இஸ் பேங்க்குக்கு கேஷ் கொடுக்குறோம். ஓகேவா? எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா 10,000 பே பண்ணுறோம். இப்போது தட் இஸ் பெய்ட் இன்டு பேங்க், கேஷ் பெய்ட் இன்டு பேங்க், வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், இது ரெண்டுமே கான்ட்ரா என்ட்ரி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்போ இது என்ன என்ட்ரி, இது கான்ட்ரா என்ட்ரி. இங்கே பாருங்கள், பேங்க்குக்கு பணம் பே பண்ணுறோம், எங்கேருந்து எடுத்து பண்ணுறோம், கேஷ்னு எடுத்து பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ கான்ட்ரா என்ட்ரி. ஸோ சி நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இதே என்ட்ரி இங்கே பாருங்கள், ரெசிப்ட் சைடில் அதே 13th அன்னைக்கு நான் என்னென்னு எழுதுவேன்னா இங்கே கேஷ்னு எழுதுவேன். ஓகேவா? இங்கே என்ன வந்திருக்கு, ரெசிப்ட் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கு. எங்கேருந்து வந்துச்சு, பேங்க்லேருந்து வந்திருக்கு. அந்த பணம் யார் கொடுத்துருக்கா, பேங்க் கொடுத்துருக்காங்க. அதே 10,000 நான் என்ன பண்ண போகிறேன், பேங்க்கில் காட்டுவேன். புரியுதுங்களா? ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், கான்ட்ரா என்ட்ரி சின்னு ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் போட்டிருக்கேன், இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கான்ட்ரா என்ட்ரி ரொம்ப ஈஸி. அதாவது ஒரே நாளில் கேஷ்லேயும் என்ட்ரி போடுவோம், பேங்க்லேயும் என்ட்ரி போட்டுவோம். அந்த மாதிரி போட்டால் அது பேர் கான்ட்ரா என்ட்ரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 14th அன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை த பேங்க் ஃபார் பேங்க் ஓவர் டிராஃப்ட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கு. தட் இஸ் பேமெண்ட். எதாக இருந்தால் பேமெண்ட், சார்ஜ் பண்ணுறது பேமெண்ட். ஸோ என்ன பண்ணுறீங்க, பை எதுக்கு பே பண்ணியிருக்கோம், பேங்க் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுறோம். ஓகேவா?
எவ்வளோ பே பண்ணியிருக்கு, பேங்க் சார்ஜ் என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாக பேங்க்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க பணத்தை. ஸோ பேங்க் பே பண்ணுற மாதிரி காமிச்சிடும். இங்கேருந்து நமக்கு அமௌண்ட்டு குறையிற மாதிரி எழுதுகிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சித்திக், தட் இஸ் பாருங்கள், செக் இஷ்யூட் பை டு சித்திக், டிஸ்கவுண்ட் ரிசீட் ஃப்ரம் ஹிம். இஷ்யூ பண்ணியிருக்கோம், செக் இஷ்யூ பண்ணன்னு அர்த்தம், செக்கு கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? செக் இஷ்யூனா செக்கு கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அப்போ நம்ம யாருக்கு கொடுக்குறோம், சித்திக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ பை சித்திக், சித்திக் அக்கௌண்ட்டுன்னு போட்டுக்கிறோம். பே பண்ணுறோமா, எப்படி கொடுக்குறோம், என்ன மாதிரி கொடுக்குறோம், பை செக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்கு கொடுக்கும்போது பேங்க்லேருந்து பணம் குறையும் இல்லையா, இங்கேருந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணுறோம், 8000 பே பண்ணுறோம். ஸோ 8000 போட்டுட்டேன். ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 200 ருபீஸ் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 200 நான் இங்கே போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? இங்கே வந்து எவ்வளோ பே பண்ணமோ அதை காமிச்சிட்டோம். நீங்கள் இங்கே மைனஸ் பண்ண அவசியம் கிடையாது. எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதில் 200 அவங்க மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அதை நீங்கள் காட்டணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு 24th அன்னைக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ் பை செக் அண்ட் டெபாசிட் இன்டு பேங்க். சரி, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க, அது வந்து செக்காக வந்திருக்கு. அந்த பணத்தை என்ன பண்ணிட்டாங்க, டெபாசிட் இன்டு பேங்க், அந்த பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க, அந்த பணம் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ட் சைடில் காமிச்சிடும். ஃபஸ்ட்டு ரெசிப்ட் சைடு வரணும் தெரிஞ்சு போச்சு இல்லையா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் ரெசிப்ட் சைடு வரணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 17,000 வந்துருச்சு. என்ன மாதிரி வந்திருக்கு, செக்காக வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கையில் வச்சுருந்தோமா, இல்லை, உடனே கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல நம்ம பே, தட் இஸ் ரெசிப்ட் சைடில் பாருங்கள், நான் ரெசிப்ட் சைடில் எழுதுறேன். தட் இஸ் டேட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் 24th அன்னைக்கு டு இன்சூரன்ஸ் கிளைம். அப்படின்னா தான் நமக்கு தெரியும் அது என்னது, பணம் வந்திருக்கு, கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சூரன்ஸ் கிளைம்னு போட்டுட்டு இங்கே பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 17,000 பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 17,000 நான் இங்கே போட்டுக்கிறேன் பேங்க்கில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தட் இஸ் 28th அன்னைக்கு கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பாஸ்கர், டிஸ்கவுண்ட் அலோட் டு ஹிம். இங்கே பாருங்கள், 28th அன்னைக்கு கேஷ் ரிசீட். அப்போ எங்கே காட்டுவோம், ரிசீப்ட் சைடில் காட்டுவோம் இல்லையா. ஸோ டு பாஸ்கர் என்ன பண்ணிட்டோம், ரிசீவ் ஃப்ரம் பாஸ்கர். எவ்வளோ வாங்கியிருக்கோம், பாஸ்கர் கிட்ட 15,000 வாங்கியிருக்கோம். ஸோ பேமெண்ட்டாக தான், பணமாக தான் வாங்கியிருக்கோம், கேஷ் ரிசீட். ஸோ கேஷ் சைடில் 15,000 காமிச்சிடும். ஓகேவா? அண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 150 ரிசீவ் பண்ணியிருக்கோம் டிஸ்கவுண்ட், அதையும் நம்ம காமிச்சிடும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெபாசிட் இன்டு பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ் rupees 18,600 சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், எல்லா பணம் தட் இஸ் என்ன இருக்கோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் டெபாசிட் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் நமக்கு டெபாசிட் பண்ண போகிறோம் தெரிஞ்சு போச்சு. அப்போ அது பேமெண்ட் சைடு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், 31st அன்னைக்கு பை பேங்க் இல்லையா, பேங்க்கில் கட்ட போகிறோம். எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 18,600. ஓகேவா? அது மட்டும் நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஆனால் வந்து என்ன பண்ண போகிறோம், கையில் இருக்கிறது என்னவா இருக்கும், டெபாசிட் இன்டு பேங்க் ஆல் கேஷ் எக்ஸஸ்னு அர்த்தம். 18,000 கையில் வச்சுக்கோ, மிச்சத்தை எல்லாத்தையும் போய் பேங்க்கில் போட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போது நான் பேங்க்கில் கட்ட போகிறேன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ கட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி போடுறேன். இது வந்து பாருங்கள், கொஞ்சம் கவனிச்சா புரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே 31st அன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், டூ கேஷ்னு எழுதிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, இங்கே பேங்க்கில் தட் இஸ் பேங்க் ரிசீவ் பண்ண போகுது, அதாவது கேஷ் வந்து கொடுக்க போகுது. அதாவது கேஷ் வந்து பணத்தை கொண்டு போய் நான் பேங்க்கில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ இது மட்டும் எனக்கு தெரியுது, அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆனால் எவ்வளோ இருந்தால் போதும், என் கையில் 18,600 இருந்தால் போதும், அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம கையில் என்ன இருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், பை பேலன்ஸ் சிடின்னு சொல்லுவோம் இல்லையா. பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிற லாஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ இருந்தால் போதும், நமக்கு 18,600 இருந்தால் போதும். ஸோ அந்த 18,600 நான் எழுதிட்டேன். இது 18,600. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஷ் காலத்தை நம்ம
டேலி பண்ணுவோம். இவ்வளோ கையில் இருக்கணும், ஆனால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ நான் அதை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆஸ் யூஷுவல் நம்ம டேலி பண்ணுற மாதிரியே தான் நான் இங்கே பண்ணுறேன், எந்த வித்தியாசமும் இல்லை. அதில் காலத்தை க்ளோஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது 200, அதில் எந்த சேஞ்சஸ் அப்படியே போட்டோம். இங்கே ஒரு 150, அதுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, அதையும் நான் போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு இது கவலை கிடையாது, நான் போட்டேன். ஒரு 200 100 தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு பிரச்சனை உள்ளது இந்த கேஷ் காலம் தான். ஸோ கேஷ் காலத்தில் பாருங்கள் 12,600, 12,000, 15,000 இருக்குது. இங்கே பாருங்கள் 10,000, 18,600 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணலாம். பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் போட்டு காட்டுறேங்க. இது எல்லாமே ஆட் பண்ணும்போது 12,600, 15 ஆட் பண்ணும்போது 0,0,693, 39,600 ஒரு ஆன்சர் வருது. தெரியுதுங்களா? 39,600 ஒரு ஆன்சர் வருது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,600 இருக்கா, இங்கே நம்ம 39,600 போடுவோம். ரைட்டா? இப்போது இங்கே பாருங்கள் என்ன பேலன்ஸ் அது, 10, 18, அப்போ 28,600 இருக்குது. ஓகேவா? அப்போ 39,000ல் 600 போயிட்டா மிச்சம் 28,600ல் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 11,000 இருக்கும். ஸோ இந்த 11,000 தான் என்ன பண்ண போகிறோம், பேங்க்கில் கட்ட போகிறோம். புரியுதுங்களா? இங்கே நான் மைனஸ் பண்ணுறேன். 28,600 39,600 மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 11,000 ஆன்சர் வருது. இந்த 11,000 என்ன பண்ண போகிறேன், பேங்க்கில் கட்ட போகிறேன். போயிட்டு பேங்க்கில் பே பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க கேஷ், தட் இஸ் என் கையில் இருக்க கேஷ் இருக்கு இல்லையா, 11,000. இந்த 11,000 கொண்டு போய் நான் எங்கே கட்ட போகிறேன், பேங்க்கில், தட் இஸ் இந்த பேங்க் இது கொண்டு போய் எங்கே கட்ட போகிறேன், கேஷில் இருக்க 11,000 கொண்டு போய் இந்த பேங்க் ரெசிப்ட் பண்ணுது, இந்த பேங்க்கில் போட போகிறேன். 11,000 போட போகிறேன். ஓகேங்களா? இது பேர் என்ன, கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்லுவோமா? ஸோ கான்ட்ரா என்ட்ரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயந்தான். இந்த கேஷ் காலத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி கையில் வந்து 18,600 மட்டும் வச்சுக்கோ, மிச்சத்தெல்லாம் பேங்க்கில் போட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம கையில் எவ்வளோக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ நம்ம பண்ணும்போது நமக்கு 11,000 ஹேண்டில் இருக்குது, நமக்கு தட் இஸ் 18,600 மட்டும் வச்சுட்டு மிச்சம் எவ்வளோ இருந்தாலும் பேங்க்கில் போட போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த 18,000 பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுட்டு நம்ம பேலன்ஸை கண்டுபிடிப்போம். அப்போ 11,000 வரும். இந்த 11,000 நம்ம கொண்டு போய் பேங்க்கில் போட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க் காலத்தை டேலி பண்ணலாம். பேங்க் காலத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 17,000, 11,000, ஒரு 10,000, ஒரு 1,000 இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், 11, 12, 13, தட் இஸ் 30,000, தட் இஸ் 48,500. இந்த பக்கம் வந்து பாருங்களேன், இந்த சைடில் பாருங்களேன், மறுபடியும் ஓவர் டிராஃப்ட் தான் வருது. சரி, இந்த சைடில் பாருங்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு வந்து ஸோ இந்த நமக்கு 39,000 வருது. பட் இந்த சைடில் ஆட் பண்ணும்போது பாருங்களேன், 36,000, 3,000, 1,500, 8,000 இதெல்லாம் ஆட் பண்ணி 36,000, 39,000, 48,500 வருது. ஸோ இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 48,500 நான் போட்டுறேன். இதை க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, இப்போது இங்கே பாருங்கள், இந்த 48,800 இங்கே வருதுங்களா? சரி, இப்போது இதோட பேலன்ஸ் இங்கே இருக்குது. பட் இங்கே பார்ப்போம், 48,500 வருது. இப்போ இதில் 48,500ல் நமக்கு கிடச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39,000. ஸோ 48,500ல் 39,000 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், 9,500 இருக்கும். ஸோ இந்த 9,500 நான் இங்கே போடுறேன். ஓகேவா? அப்போ இது பேர் என்ன, 2 என்னன்னு போடுவோம், அதே 31st அன்றைக்கி 2 பேலன்ஸ் சிடி. இங்கே பாருங்கள், 31st அன்றைக்கி பேங்க் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது, கேஷ் வந்து டெபிட் பேலன்ஸ் காட்டுது. இப்போது இதை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் மந்த் பண்ணும்போது 2 ஃபஸ்ட்டு, தட் இஸ் டிசம்பர்னா ஜான்வரி 1. ஓகேவா? பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டு இந்த பேங்க் காலத்தில் இருக்க 9,500 பேங்க் காலத்தில் போட்டேன். இங்கே இருக்க 18,600 நான் என்ன பண்ணுறேன், இந்த காலத்தில் தட் இஸ் ஜான்வரி 1 2
பேலன்ஸ் brought down போட்டுட்டு கேஷ் காலத்தில் 18,600 போடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். இது வந்து கேஷ் காலம் இல்லையா? டெபிட் சைடு பாருங்கள், நான் காட்டுறேன். டெபிட் சைடு ரெசிப்ட் சைடு இது. ரெசிப்ட் சைடில் என்னதுக்கு கேஷ் காலம் வந்து ரெசிப்ட் சைடில் டெபிட் பேலன்ஸ் காட்டுது. அதே மாதிரி பேமெண்ட்டில் பாருங்கள், இங்கே தெரியுதா உங்களுக்கு? பேங்க் வந்து என்ன காட்டுது? கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. ஓகேவா? புரிஞ்சுங்களா? இந்த சம் வந்து ஒரு தடவை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாமா?